ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இங்கேருந்து செம கோமா தான் போயிட்டு விஜய் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அதுவுமே எங்கள் பாட்டி சொல்லி தான் பசுபதி, அதாவது சித்தப்பா வீட்டுக்குள்ளே வராரு. இவங்க ஹோட்டல்லே சாப்பிட்டு வயிறு சரியில்லையா, அதனால் பார்த்திங்கன்னா சித்தி அங்கே போகிறதா இருந்ததான், வேணாம் இங்கே வர சொல்லிவிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாட்டியோட டைலாக்லாம் சுத்த மோசம். அதாவது இவர் ரொம்ப நல்லவர், அதாவது செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு திருந்திட்டார்ல, அதனால் அவரை மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. என்ன பாட்டே பேசுகிறீங்க? தப்பு பண்ணவரை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுப்பீங்க, தப்பே பண்ணாத எங்கள் காவேரியே நீங்கள் விஜய் கிட்டே பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற பக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் நம்ம விஜய் செம கோமம் என்ட்ரி ஆகுறாரு. ஸோ நான் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே சொல்லிட்டு வருவாங்க. இப்போ நான் போகிறேன், ஒரு முடிவோடு வரேன், சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு தான் போகிறாரு. இங்கே பட் இன்னும் கொஞ்சம் ஃபயராக நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் தாத்தா பாட்டிங்கிறதுனால ஃபயரை கொஞ்சம் கம்மியாக்கிட்டாரு. ஸோ அதாவது நம்புறவங்க முதுகில் குத்துறதான வேலையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை அவங்க ரொம்பவே ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் என்ன சொல்கிறேங்க மாதிரி 2 பேரும் மாற்றி சித்தியும் பாட்டியும் கேட்டே இருப்பாங்க. ஃபைனலாக விஜயமே சொல்லிவிடுவார், நீங்கள் போய் சொல்லிட்டீங்களே, எப்படி நீங்கள் நினச்சிங்க காவேரி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினா நான் சைன் போட்டுருவேன், இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணி நினச்சிட்டு இருந்தீங்களா? எப்படி அங்கே காவேரி கிட்டே போயிட்டு நான் சைன் பண்ண நான் தான் அமுச்சு விட்டேன்னு சொல்லுவீங்க. அப்படி இங்கே அவளே டைவர்ஸ் நோட்டீஸ் அமுச்சிருக்கேன், நீ உனக்கு என்ன நீ சைன் பண்ண சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணி என்னோட ஈகோவை ஹர்ட் பண்ணி அதை உசுப்பேற்றி நீங்கள் சைன் பண்ண வச்சுருவீங்க தானே, அதான் உங்கள் பிளான் அப்படிங்கும்போது, ஆமாம் அதுதான் எங்கள் பிளான் அப்படிங்கிற மாதிரி பாட்டியுமே சொல்கிறாங்க. சமக்கமாக ஒரு ஆர்குமெண்ட்ஸோட போயிட்டுருக்கு. அதோட எபிசோடுமே முடிச்சிடுறாங்க. இது நாளைக்கு, அதாவது சண்டே ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வீட்டுக்கு வரதான் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்த்த மாதிரி. பட் இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் ஃபயராக தான் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபயராக தான் இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.